ஒரு ஜீவன் கர்ப்பத்தில் தோன்றும் போதே அதற்கு ஆயுள், கல்வி, அறிவு, கோபம், யோகம், போகம் ஆகியவை நிர்ணயிக்கப்படுகின்றன. இந்த இடத்தில் வாழ வேண்டும், இங்கு வேலை செய்ய வேண்டும், இன்ன வயதில் இன்ன சம்பவம் நடக்க வேண்டும், இந்த நேரத்தில் இந்த இடத்தில் இந்த விதமாக மரணம் நிகழ வேண்டும் என்று பிரம்மன் எழுதி வைத்து விடுவதாக கருட புராணம் சொல்கிறது. வைத்தரணி நதி என்பது யமபுரிக்கு செல்லும் வழியில் உள்ளது. அதில் விழுந்து அவதிப்படுபவர்கள் யார் என்று கூறுகிறேன். அதாவது நான் என்ற அகந்தையை உடையவன், தாய், தந்தை, குரு, புரோகிதன் ஆகியோரை அவமதித்தவன், நேசித்தவனை வாழ வழி செய்தவனை கெடுத்தவன், பெண்கள், குழந்தைகள், உடல் ஊனமுற்றோர் ஆகியோருக்கு தீங்கிழைத்தவன், ஒரு விவாகத்தை கெடுத்து நிறுத்தியவன், தானம் செய்வதை தடுத்தவன், கொடுத்த வாக்கை நிறைவேற்றாமல் ஏமாற்றி அலைக்கழித்தவன், மாற்றானின் மனைவியை கூடி அனுபவித்தவன், சமய சொற்பொழிவில் தேவையற்ற வார்த்தைகளை பேசியவன், திருமணப் பெண் மீது தேவையற்ற களங்கத்தை கற்பித்தவன், தானம் கொடுத்துவிட்டு பின்னர் கொடுத்துவிட்டோமே என்று வருந்துபவன், பிராமண தர்மத்தை விட்டுவிட்டு புலால் உணவை உண்ணுபவன், கடவுள் இல்லை என்று வீண் வாதம் பேசுபவன், ஒருவன் செய்யும் தொழிலை கெடுப்பவன், பசுவை கொள்ளுதல், பிறர் மீது வீண்பழி சுமத்துவன் போன்ற இவர்கள் மரணத்திற்கு பின்னர் வைத்தரணி நதியில் விழுந்து அவதிப்படுவதோடு கரையேற்றமாகாமல் அல்லல் படுவார்கள் என்று கருட புராணம் விவரிக்கிறது. மேலும் இந்த கருட புராணத்தை தை மாத விஷு புண்ணிய காலத்தில் எவன் ஒருவன் கேட்கிறானோ அவன் நல்லுலகை அடைவான் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த கருட புராணத்தை நான் உங்களுக்கு சொல்லியதன் முக்கிய நோக்கம், பொதுவாக ஒரு மனிதனுடைய பூர்வ ஜென்ம கர்ம வினைகளின்படி தான் ஒரு பிறவி அமைகிறது என்பதை வேதங்களில் ஒன்றாக கருதப்படும், 4 வேதங்களிலும் ஒன்றாக கருதப்படும் ஜோதிட சாஸ்திரமும் கூறுகின்றது. இந்த ஜோதிட சாஸ்திரம் அனாதிகாலம் தொட்டு வேதங்களுக்கெல்லாம் உட்பட்டு இந்த பூமியிலே சொல்லப்பட்டு வருகிறது, நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது, ஆராயப்பட்டு வருகிறது, மேலும் மேலும் மேலோங்கி வருகிறது. ஒரு விஞ்ஞான ரீதியான உண்மை இதில் இருக்கிறது என்று சொல்வதற்காகவே இந்த விஷயத்தை நான் உங்களிடம் எடுத்து வைக்கிறேன். பொதுவாக ஒரு அணுவிற்குள் புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான், இன்னும் இதுவரை கண்டுபிடித்த எனக்கு தெரியாத விஷயங்கள், இன்னும் கண்டுபிடிக்காத எவருக்கும் தெரியாத விஷயங்கள் என்று அதிலே அடங்கியிருக்கின்ற எதுவாக இருப்பினும் இவை அனைத்தையும் படைத்தவரைத்தான் நாம் இறைவன் என்று சொல்கிறோம்.